ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ நேத்தி குட் பேட் அக்லி டீசரோட பிரேக் டவுன், நம்ம இனிஷியல் பிரேக் டவுன் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறோம். ஹிடன் டீட்டெயில்ஸ்னு சொல்லாமல் நம்ம மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து நம்ம எடுத்து பேச போகிறோம். நாட் ஒன்லி டீசர், இதுக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, தென் டீசர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க ஒரு 2 or 3 hours முன்னாடி. அந்த வீடியோ அப்படின்னு பல விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்து பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவை ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கே இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனும் இருந்திருக்கா, அவரோட ஃபேஸ்லேருந்து மொத்தமாக டிராகன் பச்சை குத்துனா ஒரு ஆளும் இருந்திருக்கான். இப்படி ஒரு கேங்கும் இருந்திருக்கு. ஒரு சில அந்த ஒரு கேரக்டரோட விஷயங்கள் ஒற்று போகுது. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்காரு. அது வந்து உண்மைதான். மேபி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் இதை தாண்டி இந்த ரெட் டிராகனுக்கான மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து 2 மித்தாலஜியில் வந்து 2 விதமான வேரியஸ் இருக்குது. ஸோ சைனீஸ் மித்தாலஜியை பொறுத்தவரையும் குட் சைன், குட் லக், ஃபார்ச்சூன், ஸோ இது மாதிரி அந்த மாதிரியான விஷயமா இது வந்து ஒரு லக் அப்படின்ற மாதிரி வந்து சைனீஸ் பீப்புள் இதை பார்க்குறாங்க. இதே பைபிள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாத்தானோட ஒரு அறிகுறி, சாத்தானோட ஒரு விலங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில் ரெட் டிராகனை பார்க்குறாங்க. இப்படி ரெட் டிராகன்ற ஒரு விஷயத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பார்வை இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு கேரக்டராக தான் ஒரு வேளை இந்த படத்தில் ஏகே இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது. ஏன்னா குட் அண்ட் பேட் அக்லி, ஸோ எல்லாமாவும் ஒரு காரணம் போது எல்லா சார்பான மக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை ஒரு மேலே இருக்குது அப்படின்றது வந்து அதை ரிசம்பிள் பண்ணுறதா கூட எனக்கு என்னமோ தோணுது. தென் இதை தாண்டி இதில் ஒரு பெரிய மாஃபியாவோ ஒரு பெரிய கிங்பினாக அவர் மாறிடுறாரு. ஸோ அந்த இடத்துல இவருக்கும் ஒரு இடம் ஸ்டோரேஜ்னு சொல்லாமே, ஸோ கன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமா எனக்கு தெரிய வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா டீசரோட ஃபைனல் ஷாட்டில் வந்து ஒரு இடத்துல டார்லிங்ஸ் ஐ மிஸ் யூ அப்படின்னு கூட சொல்லுவார்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ் அங்கே பார்க்க முடியும். அங்கே ஒரு பெரிய டேபிள் இருக்குது. வேர்ல்ட் மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. அது வந்து அவரோட ஒரு பிளேஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே. அவரோட வேற ஹவுஸ், அவர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம், அவரோட டோட்டல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு கேங் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்த தான் டீசரோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ஒரு அவுட் சைட் ஷாட் நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து லிட்டரலி மணி ஹைஸ்ட் அந்த ஒரு சீரீஸில் வந்து ப்ரொஃபஸர் அவரோட டீமை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து பிளானிங்லாம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் தான் அது அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஸ்பெயினில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்கிற காரணத்தினால இந்த ஒரு இடத்த அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்க்கு. பாதி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் நடந்திருக்கு. அதே மாதிரி சைனாவும் இதில் வந்து நுழையும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் கட்டானா வாங்குறது, அந்த டேட்டூஸ் குத்துறது, ஸோ இதெல்லாம் அந்த பாரம்பரியமான இடங்களை போயிட்டு அவர் வந்து மேபி அந்த ஒரு கலையை கற்றுக்கலாம். நான் ஆல்ரெடி டீசர் பிரேக் டவுன் சொல்கிற மாதிரி இவர் ஒரு கேங்ஸ்டரா வந்துட்டாரு, இவர் வந்து ஒரு ஐக்கானாக மாறுறாரு, அந்த ஒரு கேங்க்கு வந்து ஒரு சிண்டிகேட்டுக்கு ஒரு லீடராக மாறுறாரு போது அதுக்கான மேபி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக கூட இது இருக்கலாம். அந்த மாதிரி வரவங்க வந்து இந்த மாதிரி டேட்டூ குத்தணும், இந்த கட்டானா வாங்கணும், இவங்க வந்து இந்த மாதிரி பயிற்சி எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் ஒரு வழிமுறைன்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவை காட்டுறாங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகே வந்து ஒரு எங்க வெர்ஷன் காட்டுறாங்க. ஸோ அவரோட இன்ட்ரோடக்ஷனே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஜெயில் தான் நினைக்கிறேன். ஏன்னா பின்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலோட கம்பிகளாக இருக்குது. அந்த ஒரு யங் வெர்ஷனை காட்டும் போதே அவரோட இன்ட்ரோடக்ஷனே எனக்கு என்னமோ ஜெயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு தோணுது. தென் அதுக்கு அடுத்து சேமா ஓல்டர் வெர்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலுக்கு வராரு. அவரே சரண்டர் ஆகி வர மாதிரி தான் வந்து வராரு. ஸோ இது வந்து கேங்ஸ்டர் ஹாப் அண்ட் டெவில் அந்த படத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆர் அந்த ஒரு படத்துக்கான ரெஃபரன்ஸாக இது வந்து மேபி இருக்கலாம். அவரே கூட வந்து சரண்டர் ஆகி வரலாம் ஃபார் சம் ரீசன்ஸ். ஏன்னா ஜெயிலில் அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, அதனால தான் அவரே வராரு. ஏன்னா கோட்டு சூட்டோட வருவார், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபைட்டில் பேட்டில் போலீஸ்ட்ட தெரியாமல் மாட்டிருக்கலாம், இல்லை அவரே கூட சரண்டர் ஆகி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல் தான். அது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. எல்லா ஜெயிலில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவரை கண்டே ஒதுங்கி போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜெயிலே நிறைய செட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கிரேசியாக இருக்குது. இப்படிலாம் எங்கடா இருக்கும் ஜெயில் அப்படின்ற மாதிரி. அது கொஞ்சம் இல்லாஜிக்கலாக இருந்தாலுமே இது வந்து நம்ம அதை கண்டுக்க வேணாம், அதை அப்படியே விட்டுருவோம். ஏன்னா அவர் ஜெயிலில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டிருக்க மாதிரி காட்டுறாங்க. தென் ஒரு இடத்துல பேக் ஷாட் காட்டுறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லா படத்தில் மை நேம் இஸ் பில்லா அந்த ஒரு பாட்டு போகும்போது பில்லான்னு சொல்லிட்டு எல்இடி லைட் ஒன்று போகும்ல, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி அந்த ஒரு ரூஃப்ல நிறைய எல்இடி லைட்ஸ் போயிட்டு இருக்கு. அதுவே ஆக்சுவலாக ஒரு ஜெயில் தான். இது வந்து ஒரு ஷாங் போர்ஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் இது அவ்வளோ நம்ம டிகோட் பண்ண வேணாம், இந்த ஒரு பாட்டை நம்ம கடந்துருவோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் யூனிக்கான ஒரு கன்னை வந்து நம்ம ஏகே யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி டீசரோட ஸ்டார்டிங்கில் ஒரு பேக் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தென் டீசரோட ஃபைனல் கட்ஸில் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சீக்கிரமாக பார்த்தா தான் அவங்களால பவுஸ் பண்ணி பார்த்தா தான் பார்க்க முடியும். டக்குன்னு போயிடும் ஒயிட் கலர் கோட் சூட் போட்டுட்டு. அந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா M23 மல்டிபிள் கிரெனைட் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மிஷின் கன்னும்
கன்னும் இருக்கும், அட்டாச்சாக வந்து பார்த்தீங்கன்னா கிரெனேட்ஸும் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டும் கம்பைன் ஆன ஒரு ஸ்பெஷல் கன், அதை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட்டு. தென் இதை தாண்டி இன்னும் இந்த ஒரு டீசரில் அர்ஜுன் தாஸ் வந்து இன்னும் ரிவீலே பண்ணலை. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவை மட்டுமே காமிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னும் பல விஷயங்கள் உள்ளே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி என்னன்றதே இன்னும் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் கட்சே இருக்குது. நமக்கு ஓரளவு ஒரு லைன் புரியுது, இவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு, சம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி இவர் வந்து கம்பேக் கொடுக்க போறாருன்றதை வச்சு நமக்கு ஓரளவு ஒரு லைன் புரியுது. பட் இன்னும் பல விஷயங்கள், இந்த ஒரு படத்துக்கான மெயின் கான்ஃப்ளிக்ட் என்னன்றதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் மறைச்சு வச்சிருக்காரு. இன்னும் பல கேஸ்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே ரிவீல் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீசரில் ஏகே ஃபோக்கஸ் பண்ணி தான் போச்சு. இன்னும் த்ரிஷா மேமோட போர்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்க போதுன்னு காட்டல. அர்ஜுன் தாஸை பற்றி எதுவும் இன்னும் ரிவீல் பண்ணல. சுனில் சாரே நம்ம 2 இடங்களில் தான் பார்த்தோம். அதே மாதிரி தான் பிரசன்னா சாரும். ஸோ இது மாதிரி டோட்டலாகவே ஏகே ஃபோக்கஸ் தான். ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் அப்படின்றனால இது வந்தது. அர்ஜுன் தாஸ் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் வில்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது லைட்டாக கேங்ஸ்டர் காப் டெவில் அந்த ஒரு படத்துக்கான சாயலும் வருது. ஏன்னா லிட்டரலி இதே மாதிரியான ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த கேங்ஸ்டருக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேங்ஸ்டர், ஒரு பெரிய ஆள், ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருப்பான். சைக்கோ பார்க்கறதுக்கு ஒரு சைக்கோ பார்த்தவன், அடிக்ட் மாதிரி அவன் வந்து எல்லாருமே அவனுக்கு ஒரு ஆசை மாதிரி கொண்டுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி இருந்துட்டு மேபி இந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கக்கூடிய இவன் வந்து ஏகே உசுப்பேத்தி விட்றானா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன டவுட் இது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் ஆக்டர் நேஸ்லன் இதில் இருக்காருன்ற மாதிரியான ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவு கன்ஃபார்ம் தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னொரு மலையாள ஆக்டருமே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்ரீலீலாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரூமர்ஸ் தான், இப்போதைக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான கேரக்டர்லாம் என்ன, ஸோ இவங்க எல்லாம் இந்த ஒரு படத்தில் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க இப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மந்த் தான் இருக்க போகுது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெய்லர் வரும். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதையும் பார்த்து பிரேக் டவுன் பண்ணுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.